ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்களையும் பாட வேண்டும் என்று மகாராஷ்டிரா மாநில அரசு சுற்றறிக்கை அனுப்புகிறது. அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு எந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வியை இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம். என்னடா ஊரே கூவிக்கிறியா, நம்ம நக்சலைட் ஆளை காணான்னு பார்த்தேன், அவர் வந்துட்டாப்ல வரிசையில். அதாவது அவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, வந்தே மாதர பாடலை ஒரு வாயிலிருந்து பாட மாட்டாராம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவரோட உதடு எதை உச்சரிக்கணும் அப்படின்றத இவர்தே முடிவு செய்வாராம். இந்த ஆள் மேல இப்பவே தேச துரோக வழக்க போட்டு கைது பண்ணல அப்படின்னா, நாளைக்கு தமிழகத்துக்கு வந்துட்டு எங்க கையை எந்த கொடியை வணங்கணும் அப்படின்றத எங்க கைதே முடிவணும் அப்படின்ட்டு தேசிய கொடியை இறக்கிட்டு பாகிஸ்தான் கொடியை ஏத்துவாப்புல. இந்திய சட்டத்துல எந்த சரத்துகளை மட்டும் நாங்க மதிக்கணும் அப்படின்றத நாங்கதே முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு சட்டத்தை மதிக்காம தெரிவாங்க. ஆல்ரெடி திருப்பரங்குன்றம் விவகாரத்துல மதுரை உயர் நீதிமன்றத்தை லெப்ட்ல வாடா அப்படின்ட்டாங்க. இதோட இவங்க நிப்பாட்டுவாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடவே வேணாம். நாளைக்கே சொல்லுவாங்க, நாங்க எந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத எங்க மனசாட்சியத்தை முடிவு பண்ணும் அப்படின்ட்டு பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் விசுவாசமா இருக்காங்க. இப்பவே பல பரதேசிய பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் தமிழகத்துல இருந்துகிட்டே விசுவாசமாதே இருக்கீங்க. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோங்க. உங்க உதடு எந்த பாடலை உச்சரிக்கணும் அப்படின்றத நீங்கதே முடிவு பண்ணணும் அப்படின்னா, எங்க முருகன் திருப்பரங்குன்றம் மலையில எந்த இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்றத மயிரே நாங்க தான்டா முடிவு பண்ணணும். நீ யாரு முடிவு பண்றதுக்கு?